இன்னைக்கு நம்ம சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.10 தான் பார்க்க போறோம். A and B are two positive integers. A and Bன்றது ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸா இருந்தா such that A power B into B power A வந்து 800 இருந்துச்சுன்னா A and B ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 800 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 800க்கான ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். 800 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 800 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 80 into 10ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 80 into 10 நமக்கு என்னதான் வரும்? 800 தானே வரும். இப்போ இந்த 80 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 8 into 10ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 8 into 10 வந்து நமக்கு என்ன வரும்? 18 வரும். அதே மாதிரி இந்த 10 நம்ம எப்படின்னு எழுதிக்கலாம்? 2 into 5ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 2 5 நமக்கு என்ன வரும்? 10 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் இந்த 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 into 4ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 2 4s 8. அதே மாதிரி மறுபடியும் இந்த 10 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா 2 5s நமக்கு 10 வரும். நெக்ஸ்ட் இந்த 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 800ன்ற நம்பரை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நமக்கு பிரைம் நம்பர் வந்து ஆன்சர் வர வரைக்கும் நம்ம அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். ஸோ நம்ம கடைசியாக என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிச்சு? ஸோ இங்கே 2 கிடைச்சிச்சா? இங்கே 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 5, இங்கே 2 அண்ட் இங்கே 5. ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த 800ன்ற நம்பரை பிரைம் நம்பர்ஸ் வர வரைக்கும் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நமக்கு இந்த கொடுத்துருக்க இந்த நம்பரை வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸாக எழுத போகிறோம். ஸோ கடைசியாக எவ்வளோ பிரைம் நம்பர்ஸ் வந்திருக்குன்னு மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா இங்கே நமக்கு 1 2 3 4 5 2 அண்டு 2 10 வந்திருக்கா? ஸோ அப்போ நம்ம 800 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 into 2 அப்படின்னு சொல்லி 5 டைம்ஸும் அண்ட் 5 வந்து நம்ம 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு 5 2 கிடைச்சிருக்கா அண்ட் 2 5 கிடைச்சிருக்கா? இப்போ இது எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 கிடைச்சிரும். அதாவது 800 ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா நம்ம எழுதியிருக்கோம். நமக்கு 2 and 5 பிரைம் நம்பர்ஸ் தானே. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா நேச்சுரல் நம்பரையும் வந்து அதை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா எழுதலாம் இன் சம் ஆர்டர். ஓகேவா? ஸோ இந்த 2 வந்து எத்தனை தடவை இருக்கு? நமக்கு 5 டைம்ஸ் இருக்கா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 power 5 போட்டுக்கலாமா? ஏன்னா 2 power 5 என்ன? 2வை 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2வை 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக 2 power 5 எழுதிக்கிறேன். இந்த 5 வந்து நமக்கு 2 டைம்ஸ் இருக்கா? ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 5 power 2ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 5 power 2னாலும் 5 into 5னாலும் நமக்கு 1 தான். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A power B into B power A equal to 800ன்னு கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 800 is equal to 2 power 5 into 5 power 2ன்னு கிடைச்சிருக்கா? ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே 800க்கு பதிலாக 800 இருக்கு ஈக்குவல் டு 2 power 5 into 5 power 2ன்னு இருக்கு. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. அதே மாதிரி இங்கே பிக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு? 5 இருக்கு. ஒரே நம்பர் தான் இங்கேயும் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இங்கேயும் இருக்கு. ஸோ இந்த ஃபார்மெட்ல இது இருக்கிறனால நம்மளோட ஏவோட வேல்யூ வந்து 2 அண்ட் பியோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா இதை இப்படியும் எழுதலாம்ல, 5 power 2 into 2 power 5 equal to 800 அப்படின்னு சொல்லியும் எழுதலாம். ஏன்னா ரெண்டத்தோட ஆன்சருமே ஒன்று தான். எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து நமக்கு கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இப்படி நான் எழுதினேன்னா என்னோட ஏ இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 5 இருக்கா? அதே மாதிரி என்னோட பி இடத்துல என்ன இருக்கு? 2 இருக்கா? இப்படி நம்ம எழுதினோம்னா நம்மளோட ஏவோட வேல்யூ என்னது? A equal to 5 and B equal to 2 இருக்கும். ஒன்று ஏவோட வேல்யூ 2ஆகவும் என் பியோட வேல்யூ 5ஆகவும் இருக்கும். இல்லைன்னா ஏவோட வேல்யூ வந்து 5ஆக இருக்கும், இல்லைன்னா பியோட வேல்யூ 2ஆக இருக்கும். அது வந்து நம்ம இதை எழுதுறதை பொறுத்து இருக்கு. ஸோ ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்களே, ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அவ்வளோதான். இதுதான் எக்ஸாம்பிள் 2.10. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.